வெல்கம் யூ ஆல் டு RMIS அகாடமி. இன்னைக்கு நம்ம டெய்லி நியூஸ் நேவிகேட்டரில் நம்ம பார்க்க போகிற லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டேட்டா பிரீச். இட் ஹேப்பன்ஸ் இன் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்கு. அதுக்கான மினிஸ்டர் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு இன்னைக்கு பார்க்கலாம். அது தொடர்ந்து அதை பற்றின சில விஷயங்களை வில் டிஸ்கஸ். அண்ட் திஸ் கம்ஸ் அண்டர் யுவர் GS பேப்பர் 3. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வச்சுக்கலாம், இன்டர்னல் செக்யூரிட்டியில் வச்சுக்கலாம். Hydrogen train is a very good initiative, very new initiative. Hydrogen is not a fuel, but other fuel change பண்ணி ஓரளவுக்கு நம்ம இன்னைக்கு பெட்டராக டெவலப் ஆகிருக்கும். ஸோ அது மூலிமா ஒரு ட்ரெயின் ஆப்ரேட்டர் பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி ஹேஸ் டெவலப்ட். ஸோ அதை பற்றின விஷயங்களை we check. This comes under again GS paper 3, science and technology. Next one is child marriage. The court தலையிட்டு இருக்காங்க. இந்த child marriage is in ராஜஸ்தான். அந்த கோர்ட் தலையிட்ட அந்த டேர்ம் பேர் என்ன, அதை பற்றின விஷயங்களை we just discuss it. This comes under GS paper 2, கோர்ட்டோட தலையீடு இருக்கிறதுனால, and GS paper 1 it's because of Indian society. Next one, ISRO staff exodus. ISROல முக்கியமான பொசிஷன்ல இருக்க சில ஸ்டாஃப்ஸ் அடிக்கடி வெளியே போற மாதிரி தெரியுது. ஸோ டெஃபினட்டா நம்ம அந்த இடத்த பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். திஸ் கம்ஸ் அண்டர் GS paper 2, GS paper 3. GS paper 3, science and technology. அது ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அதனால அது கவர்னன்ஸ் இஷ்யூ தான் GS paper 2ல வச்சுக்கலாம். And next one, ill inmates. This is related to terminally ill inmates in jails. அவங்கள நம்ம கொஞ்சம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். Just comes under GS paper 2. Next one is IT rules. There was a case filed in Bombay High Court, and Bombay High Court seeks center's direction. அந்த பர்டிகுலர் IT ரூல் என்ன, அதை பற்றின விஷயங்களை we just try to discuss, and just comes under GS paper 3, again internal security, science and technology. Next one is the red line. The Strait of Hormuz ரெட் லைன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் ஹூத்தி ட்ரைப்ஸ்க்கு டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். This comes under GS paper 2, international relations. வாங்சுக் அவர் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத்தில் இருக்காரு பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண சொல்லி, அதை பற்றின விஷயங்களை வில் ட்ரை டு டிஸ்கஸ். This comes under GS paper 2, governance issue. And anti-radicalization ஒரு SOP, standard operating procedure மாதிரி குஜராத் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் MP பேசியிருக்காரு. This comes under again GS paper 3. These are all important news of the day. We'll try to discuss one by one. First one, கூடங்குளம் டேட்டா பிரீச். நம்ம இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, என்ன நடந்துச்சு அப்படின்னு. ransomware குரூப்னா நம்மளோட ஃபைலை அவங்க எடுத்துக்கிட்டு, இல்லை நம்ம ஃபைலை நம்ம ஃபோல்டர் இன் லேப்டாப் அதை லாக் பண்ணிடுவாங்க, இல்லை நம்ம அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்தாதான் அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை அவங்க ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. அதான் ஜென்ரலாக ransomware குரூப்னு சொல்லுவாங்க. ransomware பணத்துக்காக சைபர் கிரைம்ல ஈடுபடுறவங்க ransomware. இவங்க கிட்ட சில ஃபைல்ஸ் கிடைச்சிருக்கு கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் பத்தி. இது ஒரு பெரிய டேட்டா பிரீச். இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு இது மிகப்பெரிய த்ரெட் அமையும். பிகாஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் அதோட டேட்டாஸ் ஆர் ஆல் சென்சிட்டிவ். பட் இந்த டைம்ல கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ நியூக்ளியர் ரியாக்டர் டேட்டா லீக். அந்த நியூக்ளியர் ரியாக்டர் பத்தின டேட்டாஸ் எதுவுமே லீக் பண்ணப்படல. நோ நியூக்ளியர் சேஃப்டி சிஸ்டம் காம்ப்ரமைஸ்ட். நோ நியூக்ளியர் செக்யூரிட்டி அஃபெக்டட். ஸோ நோ ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியர் செக்யூரிட்டி. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் எது பிரீச் ஆச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். காட் இட். ஸோ அப்போ எது பிரீச் ஆயிருக்கு அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர் சர்வர் தான் பிரீச் ஆயிருக்கு. ஸோ எந்த விதமான பவர் பிளான்ட் சம்பந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் எதுவுமே பிரீச் ஆகல. ஆனால் தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர் சர்வர் தான் என்ன இருக்கு, பிரீச் ஆயிருக்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதுல என்ன இருந்துச்சுன்னா, பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், வாட் இஸ் கால்ட் பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் நமக்கு தெரியும் எக்கனாமில. பட் இது ஒரு நியூ டேர்ம். இட்ஸ் கால்ட் அஸ் பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட். பாருங்க, ஜென்ரலா ஒரு பர்டிகுலர் ரியாக்டரோ இல்ல பவர் பிளான்ட்டோ ஒர்க் ஆகிறதுக்கு தேவைப்படுற அதர் விஷயங்களை ஜென்ரலா பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், கூலிங் சிஸ்டம், எலக்ட்ரிக் சிஸ்டம், பம்ப்ஸ், ஆன்சிலரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், பில்டிங்ஸ், வென்டிலேஷன்ஸ், இது எல்லாமே ஜென்ரலா பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட்ல வரும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் லீக் ஆயிருக்கு. அதுவும் தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர் மூலியமா தான் லீக் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ பாருங்க, எதெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் டிராயிங்ஸ்,
technical support, EPC contract document, the engineering, procurement and contract document அப்படிங்கிறது this document basic construction, but the C stands for construction. So engineering, procurement and construction documents. இதுல ஜென்ரலா ஒரு பில்டிங் கட்டுறதுல இருந்து ஆரம்பிச்சு எங்க வென்டிலேஷன் சிஸ்டம் இருக்கு, எங்க பம்ப் சிஸ்டம் இருக்கு, அந்த மாதிரி சில டிராயிங்ஸ்லாம் இருக்கும். அண்ட் ஆன்சிலரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆஸ் ஐ செட் நவ். பட் எந்த டேட்டாஸ்லாம் பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட்ல வராது அப்படின்னா ரியாக்டர் கோர் டிசைன், அதெல்லாம் பேலன்ஸ் ஆஃப் பிளான் கிடையாது. பிகாஸ் பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட் இதுதான் பிளான்ட்டே, இதோட பேலன்ஸ் தான் இங்க இருக்கிறது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நியூக்ளியர் ஃபியூல் சிஸ்டம், ரியாக்டர் கண்ட்ரோல் சிஸ்டம், நியூக்ளியர் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர், இது எல்லாமே பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட்ல வராது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் லீக் ஆகல, பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட் விஷயங்கள் தான் லீக் ஆயிருக்கு. அதனால பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. பட் we need to worry big because although reactor safe was not compromised, it exposed the vulnerability of nuclear supply chain. அந்த தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர் யாரு? அவங்க ஜென்ரலா அந்த பவர் பிளான்ட்டுக்கு எதனாவது தேவைப்படுற விஷயங்களை சப்ளை பண்றவங்களா இருப்பாங்க. அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணா நேச்சுரலா பவர் பிளான்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி தான். ஸோ டைரக்டா பவர் பிளான்ட்டை ஹிட் பண்ணலனாலும் தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட்ஸை ஹிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஜென்ரலா நிறைய டைம் இந்த தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர்ஸ் தான் அதிகமாக ஹிட் பண்றாங்க. நேரா பவர் பிளான்ட்டை இந்த மாதிரி ரான்சம் வேர்க்காரங்க ஹிட் பண்றது இல்லை. அப்ப இன்னுமே நம்ம இதுல லேர்ன் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, இந்த தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர்ஸும் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஆட் ஆகணும் அப்படின்றது தான். கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இட் கேன் பி நியூக்ளியர் பவர் பிளான்ட், ஆர் இட் கேன் பி டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆர் இட் கேன் பி ஏர்போர்ட், ஆர் இட் கேன் பி பிஎஸ்சி என்எஸ்சி. இந்த மாதிரி முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா அது நேஷனல் லெவல்ல இருக்க செக்யூரிட்டிக்கு பாதிப்பு அமையும், எக்கானமி பாதிப்பு அமையும், பப்ளிக் எமர்ஜென்சி, பப்ளிக் ஹெல்த் எல்லாத்துக்கும் பெரிய பாதிப்பு அமையும். அப்படி அமைஞ்சா தென் அந்த பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜெனரலா கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் இஸ் ஆல்சோ தி பார்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தோ பேலன்ஸ் ஆஃப் பிளான்ட் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு, மிச்சது எதுவும் வெளியே வரல. பட் ஸ்டில் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்டர் மூலியமா கூட இந்த பர்டிகுலர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு உள்ள வர முடியும். கரெக்டா? ஸோ அதனால we need to be more cautious here. அடுத்து supply chain cyber security. For example, the breach has reportedly originated from contractors ecosystem rather than Nuclear Power Corporation of India Limited or core system. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இவங்களையும் strengthen பண்ணணும். What the lesson we learned is that vendors, contractors, cloud providers, third party software இவங்களையும் strengthen பண்ணணும். ஸோ தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் கொடுக்குறாங்க, அதையும் பிரீச் பண்ணி ஒருத்தர் உள்ள வந்துட முடியும்ல. ஸோ அதையும் ஈக்குவலா கண்காணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கான்ட்ராக்ட் யார் கொடுக்குறோம், கிளவுட் ப்ரொவைடர்ஸ் யார் அப்படின்றத சரிவர பார்க்கணுன்றதா இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் நமக்கு உணர்த்துற ஒரு லெசன். இதெல்லாம் நீங்க மெயின்ஸ் ஆன்சர்ல டெஃபினட்டா வைக்க, இதை ப்ரிலிம்ஸ்ல கூட கேள்வி கேட்க முடியும். இது மெயின்ஸ் ஆன்சர்ஸ். இன்னுமே நம்ம எதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு கேட்டா யூ கேன் ரைட் தீஸ் திங்ஸ். அடுத்து சைபர் ரிசைலன்ஸ். Beyond preventive attack, critical infrastructure must ensure டிடெக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி எதனாவது பிரச்சனை வருதுன்னா முன்னாடி டிடெக்ட் பண்றோம். அப்பதான் வந்து பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கண்டெய்ன்மெண்ட், ரெக்கவரி அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் ஆபரேஷன்ஸ் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ தானா டிடெக்ட் பண்ணணும், கண்டெயின் பண்ணணும். எந்த பர்டிகுலர் வைரஸ் உள்ள வருதுன்னா அதை கண்டெயின் பண்ணணும். ரெக்கவரி தானா ரெக்கவரி நடக்கும். ஸோ த ரிசைலன்ஸ் அப்படின்ற வார்த்தை என்ன மீன் பண்ணுதுன்னா, எனி ஷாக் இட் ஷுட் பவுன்ஸ் பேக். ஸோ அப்போ பிளான்ட்டுக்கு என்ன ஷாக் வந்தாலும் வெளியே இருந்து இந்த மாதிரி வைரஸ், இந்த மாதிரி ஷாக்ஸ் எதனா உள்ள வருதுன்னா அதுல இருந்து பவுன்ஸ் பேக் பண்ணி வரதான் இந்த சைபர் ரெசைலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம டெஃபினட்டா டெவலப் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் இந்த நியூஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமா தெரிஞ்சுக்கக்கூடிய சில ஆர்கனைசேஷன்ஸ், நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இவங்க தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா சிவிலியன் ரியாக்டர்ஸையும் ரன் பண்றாங்க. அப்ப இவங்க கண்டிப்பா மிலிட்ரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸை ரன் பண்ண மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். CERTIN நம்மளே நிறைய டைம் பேசியிருக்கோம். கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம் IN, இவங்க தான் ஃபர்ஸ்ட் மைட்டி மினிஸ்ட்ரி கீழே வராங்க. இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இவங்க தான் நேஷனல் ஏஜென்சி ஃபார் சைபர் இன்ஸ்டன்ஸ் ரெஸ்பான்ஸ். And Department of Atomic Energy, this particular department is responsible for taking care of all nuclear reactors related informations. And நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கூடங்குளம் பவர் பிளான்ட்ஸ் 2 ரியாக்டர்ஸ் எக்ஸ்ட்ரா கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் 2க்கும் பிளான் போடுறாங்க. ஸோ 6000 மெகாவாட்ஸ் ரியாக்டர்ஸ் அது ஆக போது. இப்போதைக்கு 2000 இருக்கு. ஸோ டெஃபினட்டா இதை நம்ம பத்திரமா பார்த்துக்க வேண்டியது மிக முக்கியமான கடமை. பிகாஸ் இட் இஸ் அ கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ரைட். வில் கம் டு த நெக்ஸ்ட் நியூஸ் ஆஃப் த டே. PM Modi to flag off hydrogen train.
ஹைட்ரஜன் இஸ் a very very important concept. இப்போ ஜென்ரலா green hydrogen சொல்றாங்க. There is two hydrogens, gray and green hydrogen. Green hydrogen இந்தியா ஹப் ஆகணும்னு சொல்லி 2023ல நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷனை கொண்டு வந்தாங்க. தட் இஸ் வாட்டர்ல இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு எடுக்கிற அந்த ப்ராசஸ். அது ஜென்ரலா தே ஆர் யூசிங் ரெனியூவல் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி மூலியமா தான் அதை பண்ணுவாங்க. அது ரெனியூவல் எனர்ஜி மூலியமா பண்றதுனால இது கிரீன் எனர்ஜி. அதர் மெத்தட்ஸ்ல பண்ணா அது கிரே ஹைட்ரஜன் சொல்றாங்க, இது கிரீன் ஹைட்ரஜன் சொல்றாங்க. இந்த பிளான் என்ன அப்படின்னா, மேக்கிங் இந்தியா குளோபல் ஹப் ஃபார் கிரீன் ஹைட்ரஜன். இந்த வேர்ல்டு ஃபுல்லா இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ண ஹைட்ரஜனை, ரெடியூஸ் ஃபாயில் ஃபியூல் இம்போர்ட்ஸ். ஏன்னா இதை யூஸ் பண்ணி ட்ரெயின் ரன் பண்ண முடியுதுன்னு மிச்ச நிறைய வெஹிக்கிள்ஸ் ரன் பண்ண முடியும். ப்ரொமோட் கிளீன் எனர்ஜி அண்ட் டீகார்பனைசேஷன் டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி. தட்ஸ் a very important one because ஜென்ரலா இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ல இருந்து அவுட்புட் என்ன அப்படின்னா வாட்டர் வேப்பர் தான். எனர்ஜி, ஹீட் அண்ட் வாட்டர் வேப்பர். அந்த எனர்ஜி தான் நம்ம அந்த ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் ஹீட் அதை யூ கேன் யூஸ் ஃபார் அதர் பர்பஸஸ் ஆல்சோ. அண்ட் வாட்டர் வேப்பர் இஸ் அவுட்கம். அண்ட் இந்த பர்டிகுலர் கிரீன் ஹைட்ரஜனை இந்த செக்டார்ஸ் எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்ப நியூஸ் இந்த பர்டிகுலர் செக்டார் ரயில்வேஸ்ல இதை யூஸ் பண்ணிருக்காங்க. Got it? So we'll try to discuss about this particular news. So India is launching its first indigenous hydrogen fuel cell train between two different stations in Haryana. In the hydrogen fuel cell, ஒரு சைட்ல ஜென்ரலா H2, that is hydrogen anode அதை fuel பண்ணுவாங்க. And இந்த சைட்ல O2. So what we get is electricity and H2O. ஜென்ரலா அது வாட்டர் வேப்பரா தான் இருக்கும். ஓகே, ஜென்ரலா அது வாட்டர் வேப்பர் தான் இருக்கும். ஸோ நோ டீசல் காம்பினேஷன்ஸ், நோ டைரக்ட் CO2 எமிஷன். எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பியூட்டிஃபுல் டெக்னாலஜி இது. அண்ட் மேஜர் ஸ்டெப் டுவர்ட்ஸ் கிளீன் அண்ட் ஜீரோ எமிஷன் பிகாஸ் அதில் ஒன்லி வாட்டர் வேப்பர் மட்டும் எமிட் ஆகுது. ஜெனரேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஆன் போர்டிங் யூசிங் ஹைட்ரஜன் ஃபியூல் செல்ஸ். ஏன்னா அது ரன்னாக இட் கேன் ப்ரொடியூஸ் லாட் ஆஃப் எனர்ஜி அண்ட் எமிட் ஒன்லி வாட்டர் வேப்பர்ஸ் as I said. So that's an importance of this particular hydrogen fuel cell. அங்க பாருங்க, hydrogen fuel cell train, why it matters. Green mobility, எந்த விதமான எமிஷனும் கிடையாது. And cleaner alternative to diesel locomotives. We know diesel locomotives are really polluting. and அதுக்கு ஒரு கிரேட் ஆல்டர்னேட்டிவ் எது இருக்கும், சப்போர்ட்ஸ் லோ கார்பன் டிரான்ஸ்போர்ட். ரொம்ப முக்கியமா இந்தியா 2070ல பிளான் பண்ணிருக்காங்க நெட் ஜீரோ எமிஷன் 2070. ஸோ இதை நம்ம ரீச் பண்ணோம்னா கண்டிப்பா நமக்கு இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் செல் தேவைப்படும். ரெடியூஸ் டிபெண்டன்சி ஆன் இம்போர்ட்டட் டீசல்ஸ் பிகாஸ் வி ஆர் இம்போர்ட்டிங் 85% ஆஃப் அவர் நீட் த்ரூ க்ரூட் ஆயில் ஒன்லி. ஸோ அதனால அதை ரெடியூஸ் பண்ணலாம். ப்ரொமோட் இண்டிஜினியஸ் கிளீன் ஃபியூல் டெக்னாலஜிஸ், தட்ஸ் ஹைட்ரஜன். காட் இட்? ஸோ மோரோவர் அட்வான்டேஜஸ் இங்க கீழே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களோட prelims and mains ரெண்டு இடத்துலையுமே ஒர்க் பண்ணும். பட் தேர் இஸ் அ சேலஞ்சஸ் ஆல்சோ. வெரி காஸ்ட், ரொம்ப காஸ்ட் ஆகி ஹைட்ரஜன் ஸ்டோரேஜ் பண்றதே ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். ரீஃபியூலிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியா ஃபுல்லா வரல. ஒருவேளை இதை நெக்ஸ்ட் கார்ல இல்ல அதர் வெஹிக்கிள்ஸ்ல பயன்படுத்துற மாதிரி இருந்தா அந்த ரீஃபியூலிங் டெக்னாலஜிஸ் வரணும். ப்ரொடக்ஷன் ஆஃப் கிரீன் ஹைட்ரஜன் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் because we need a large power plant, renewable energy power plant இருக்கணும். அது பக்கத்துல green hydrogen production plant இருக்கணும். So it's going to be very tough. That's not that easy. And safety management and commercial scalability நம்ம பேசாம கொண்டு வந்துடலாம். பட் கமர்ஷியலி ஸ்கேலபிள் இல்லைன்னா தென் யாரும் அதை வாங்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் கோன் பி ஃபிளாப். ஸோ அதனால இதெல்லாம் ஒர்க் ஆகி ஃபைனலா அது ஒரு காமன் மேனுக்கு வரும்போது டெஃபினட்டா வில் கெட் அ பியூட்டிஃபுல் அவுட்கம். அண்ட் நம்மளோட பிளானான நெட் ஜீரோ பை 2070 நம்மளால ரீச் பண்ண முடியும். வாட் தட்ஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் நியூஸ். Now come to the third one, court issued injunctions. இந்த வார்த்தையை தான் முன்னாடி சொன்னேன், injunctions. We'll try to discuss about this news. ராஜஸ்தான்ல கோர்ட் தலையிட்டு ஒரு 5 சைல்ட் மேரேஜஸ் நிறுத்தியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயத்தினால நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா மெயின்ஸ்க்கு நம்ம ரொம்ப முக்கியமா எடுத்துட்டு போக வேண்டியது how these agencies comes together to fight against the child marriage. Let's say police, சைல்ட் ரைட்ஸ் NGOs தான் ஜுடிஷியரிக்கு அதை இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜுடிஷியரி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்ப்போட அந்த சைல்ட் மேரேஜை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. காட் இட்? இந்த சைல்ட் மேரேஜை ஸ்டாப் பண்ற ப்ரொவிஷன் எங்க இருந்து வருது நமக்கு? Prohibition of Child Marriage Act of 2006. This particular act clearly says மேலுக்கு வயசு 21 இருக்கணும், ஃபீமேலுக்கு வயசு 18 இருக்கணும். அப்பதான் டெஃபினட்டா மேரேஜ்க்கு போக முடியும். காட் இட்? இங்க injunction, what is called injunction? Injunction is a court order directing a person to do or refrain from doing it. அப்ப injunction கொடுத்துட்டா
இந்த பர்டிகுலர் கோர்ட் அந்த சைல்ட் மேரேஜ் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டா அந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னு அர்த்தம். தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் issues injunction order and before the marriage being solemnized. ஸோ அப்போ நேச்சுரலா அந்த மேரேஜ் நடக்கிறது முடியாது அந்த ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் enable authorities to intervene before the harms happen. So the order கொடுத்ததுனால they have stopped around 5 child marriages. So that's a very important one. Court says stop towards it. I hope you understand, right? Here we'll try to understand child marriage, key social issues and governance issues. Yes, child marriage is a very big problem in India. Even though we have an act, still the culture prevails in many parts and child marriage is நடந்துகிட்டே தான் இருக்கு. Child marriage is a very important violation of child rights. And இது மூலியமா ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் நடக்குது. ஏர்லி பிரெக்னன்சிஸ்னால எம்எம்ஆரும் ஜாஸ்தியாவது. இந்தியா ஸ்ட்ரகிளிங் டு அச்சீவ் தி எம்எம்ஆர் டார்கெட்ஸ். மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ நம்ம அச்சீவ் பண்ண கஷ்டப்படுறோம். We are 88 as of now per 1 lakh and the target is 70. So 2030 அச்சீவ் பண்ணுவோமான்னு தெரியல. மால் நியூட்ரிஷன் இஷ்யூஸ் இருக்கு, இன்டர் ஜெனரேஷன் பாவர்ட்டி எல்லாமே இது மூலியமா நடக்கும். ஒருவேளை அந்த விமன் கொஞ்சம் லேட்டரா மேரி பண்ணிக்கிறாங்க ஆஃப்டர் ஹர் ஜாப், ஆஃப்டர் ஹர் எம்பவர்மெண்ட், தென் இதெல்லாம் இல்லாம போயிடலாம். காட் இட். ஆகா சாகாத் கஸ்டம்னு சொல்லுவாங்க இதை. இந்த கஸ்டம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சவுத்துல இங்கேயும் அது இருக்கு, அதே மாதிரி அங்கேயும் அந்த ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கும் போது பொண்ணோட வயசு அங்கே கணக்கு வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீட்டில் இருந்து ஒரு பொண்ணு அந்த பிரதர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அந்த வீட்டில் இருக்க பொண்ணு இந்த பிரதர் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ நேச்சுரலா இதை பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்க சொல்லுவாங்க. அந்த கஸ்டம்ஸ் அது வெரி இம்பார்ட்டன்ட் கஸ்டம் which is available in Rajasthan also. அண்ட் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலா நம்மளோட ஸ்டாட்டுட்டரி லா அண்ட் சைல்ட் ரைட்ஸோட என்ன ஆகுது, பயங்கரமா முரண்படுது, கான்ட்ரவர்சி. ஆனா எதுதான் வின் பண்ணி ஆகணும், ஸ்டாட்டுட்டரி ரைட்ஸ் தான் வின் பண்ணி ஆகணும். பட் அதுதான் இப்ப கோர்ட்டும் பண்ணிருக்காங்க. காட் இட் ஃபைன். ஸோ கவர்னன்ஸ் லெசன் பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து a good example for collaborative governance. We might hear about good governance and this is a very good word you can use in examinations. Collaborative governance, which means யாரெல்லாம் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸோ அவங்க சேர்ந்து வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கறது தான் நம்ம collaborative governance அப்படின்னு சொல்லலாம். So constitutional linkages, Article 14, 15, Subclass 3, 21, Article 39F, Article 45, Article 21A, all these articles are related to it. You might be knowing these articles, but still, these articles are related to child marriages in India. And law plus awareness with coordination can end the child marriage. இது உங்க மெயின்ஸ்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லா இருக்கணும், கூடவே அவேர்னஸ் இருக்கணும். பிகாஸ் அந்த பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் இல்லாம கூட இருந்திருக்கலாம். அண்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் தீஸ் ஆல் ஏஜென்சிஸ் will come together and have a beautiful outcome. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், ரைட்? அண்ட் ஹியர் இந்த லாவை பத்தின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னென்ன லால அது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட் 2006, அது வெரி இம்பார்ட்டன்ட் லா. இந்த லா தான் பர்ஃபெக்டா என்ன பண்ணுது, சைல்ட் மேரேஜை பேன் பண்ணுது. அண்ட் திஸ் லா இஸ் ரிலேட்டட் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட். இதுல தெளிவா சொல்லிடுறாங்க, எனிபடி லெஸ் than 18 is called as what? Child. அப்ப எனிபடி less than 18 செக்ஷுவல் அஃபென்சஸ் நடந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஆக்ட் டீல் பண்ணுவாங்க. The Juvenile Justice Care and Protection of Children Act of 2015, this act யாரெல்லாம் in conflict with the law, children in conflict with law, அவங்கள டீல் பண்றதுக்கான இந்த ஆக்ட் இது. அண்ட் இந்த ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வை? பிகாஸ் சைல்டு டெலிக்வன்சின்னு சொல்லுவாங்க. கான்ஃபிளிக்ட் வித் லா, அவங்க தெரியாம தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், அவங்கள மறுபடியும் பெட்டர் சிட்டிசனா மாத்தி சொசைட்டில மறுபடியும் அவங்கள penetrate பண்ணும். அந்த வேலையை இந்த பர்டிகுலர் லா பாக்குறாங்க. அண்ட் ரைட் ஆஃப் சில்ட்ரன் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் 2009 ஆக்ட். திஸ் ஆக்ட் ரியலி சேஸ் 6 to 14 years ஆஃப் எஜுகேஷன். ஆனா மேரேஜ் பண்ணா அந்த எஜுகேஷன் போயிடுது. ஸோ தீஸ் ஆர் 4 important laws which is with respect to this particular case. Come to the next one, ISRO issues memo to curb exodus. பாருங்க, important programs of ISRO. Okay, there are many important programs of ISRO like Gaganyaan, first human space flight ready பண்ணிட்டு இருக்கோம். Chandrayaan 3 reach பண்ணிருக்கோம், South Pole Chandrayaan 3. Aditya L1 mission நம்ம we are going to study the corona, solar wind and space weather எல்லாம் படிக்க போறோம். இந்த particular and NISAR, this is India and USA comes together and doing this particular mission. And SpaceX, it is a ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்போம் ஸ்பேஸ் டாக்கிங் பத்தி. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் மிஷன்ஸ். அண்ட் இந்த மாதிரி மிஷன்ஸ்க்கு டெஃபினட்டா
we need expertise. பட் அந்த எக்ஸ்பர்டைஸ்காரங்க திடீர்னு ரிசைன் பண்றாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, அவங்கள ரிசைன் பண்ண விடாதீங்கன்னு சொல்லி they have given an advice. So Department of Space directs ISRO Center not to routinely accept any resignation or voluntary retirements. ஒத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க until the project is completed. இப்போ ககன்யான்ல இருக்கவங்க யாராவது விஆர்எஸ் வாங்குறாங்களோ ரிசைன் பண்ணாங்களோ நோ அலோவ் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் அவங்களாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு. ஸோ ரீசன் இன்க்ரீஸ் இன் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்ஸ், ரெசிக்னேஷன், லாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு சயின்டிஸ்ட், இதை நம்ம பிரெயின் ட்ரெயின் சொல்லுவோம்ல, அது ஜென்ரலா இந்தியா விட்டு வெளியே போனவங்க இந்த ஐஎஸ்ஆர்ஓக்கு ஒரு பிரெயின் ட்ரெயினா இருக்கு. இது நடந்தா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தள்ளி போயிடுது. கரெக்டா? அது மட்டும் இல்லாம எந்த விதமான மெமோ இஷ்யூ பண்ணிருக்காங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இஷ்யூட மெமோ, எந்த விதமான ரெசிக்னேஷன் அப்ளை பண்ண வேண்டாம். இட் இஸ் அப்ளிகபிள் டு குரூப் ஏ சயின்டிஸ்ட் அண்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ். அண்ட் முக்கியமா ககன்யான் அண்ட் கிரிட்டிக்கல் மிஷன்ல இருக்கவங்களை அலோவ் பண்ணக்கூடாது. அண்ட் கேஸ் ரெக்வயரிங் ரெசிக்னேஷன் மே பி ரெஃபர் டு DOS ஃபார் ஃபைனல் டிசிஷன். அப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்பேஸ் தான் முடிவெடுப்பாங்க, ஐஎஸ்ஆர்ஓ முடிவெடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மிஷன் அட் ஸ்டேக், நிறைய மிஷன் ஹோல்டில் இருக்கு, அது ரொம்ப முக்கியம். இது ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ் ஆயிடுச்சா இந்த மிஷன்ஸ்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும். அண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா கண்டினியூட்டி ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் and timely completion of the project is very much important for nation growth, development and security also. அதெல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால இனிமே ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ why it matters, continuity of national mission, strategic importance and human resource retention. It is very important. Human resource is very very important because இவங்க தான் திங்க் பண்ணி ஆகணும், இவங்க தான் திங்க் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாகணும். அந்த சொல்யூஷனை கொண்டு வரதுக்கு டெஃபினட்டா எக்ஸ்பர்டைஸ் மைண்ட் வேணும். அந்த எக்ஸ்பர்டைஸ் மைண்ட் இல்லைன்னா சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ ப்ராஜெக்ட் தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் மிஷன் கண்டினியூட்டி ஆகணும். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ப்ராஜெக்ட் நிறைய பெண்டிங்ல இருக்கு அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மெயின்டைன் பண்ணும். அதுக்காக நாங்க என்னமே முடிவெடுத்துக்கிறோம்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சொல்லிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா வாட் கவர்னன்ஸ் லெசன் வி கேன் லேர்ன் ஃப்ரம் இட். ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் இன் கிரிட்டிக்கல் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பிகாஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங் அப்படின்னா இவங்க இத்தனை நாள் இங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அவங்க மேல இன்வெஸ்ட் பண்ணா அந்த ப்ராஜெக்ட் நடந்துடும். அதான் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பிளானிங்னு சொல்லுவாங்க. அது பெட்டரா பண்ணணும். சயின்டிபிக் டேலண்ட் இஸ் அ நேஷனல் அசெட். அவங்கள பிரைவேட் கொடு, ஏன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வி கேன் ஃபைண்ட் மெனி பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கெட்டிங் இன் டு ஸ்பேஸ் செக்டர். ஸோ இவங்க இருக்கவங்க அங்க போய் ஜாப் எடுத்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேலரியில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டா இருந்துட்டாங்கன்னா இட்ஸ் அ நேஷனல் அசெட் நம்ம வந்து த்ரோ பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால டெஃபினட்டா அலோவ் பண்ணக்கூடாது. அண்ட் கண்டினியூஸ் சக்சஷன் பிளானிங், ரிடியூஸ் ரிஸ்க் மிஷன். அப்ப ஒருத்தர் வெளியே போறாருன்னா அவரோட சக்சஸர் ரெடியா இருக்கணும், அப்பதான் அவரோட வெளியே போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சேலஞ்சஸ், பிரெயின் ட்ரெயின் as I already said, competition from private sector, that's what I already said. Limited specialist workforce, because இந்த பர்டிகுலர் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் அஸ்ட்ரானமர்ஸ் இல்லை இந்த பர்டிகுலர் டாக்டரேட்ஸ் முடிச்சவங்களாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க, அதுவும் இந்த ஃபீல்டுல. ஸோ அவங்கள வெளியே போக விட முடியாது. நாலேஜ் லாஸ் டியூ டு அட்ரிஷன், ஏன்னா வெளியே போயிட்டாங்கன்னா நாலேஜ் லாஸ் ஆகுது, அது ரொம்ப முக்கியம். அண்ட் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் டெஃபினட்டா டைம் லைன்ஸ் இருக்கு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டைம் லைன்ஸ் இருக்கு. அந்த டைம் லைனை எவேட் ஆகாம பாத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கிளியர்லி செட் தட் நோ டு தி பர்டிகுலர் ரெசிக்னேஷன், அந்த மாதிரி விஷயங்களுக்கு. ரைட், we'll go to the next news of the day. Frame policy for release of aged terminally ill inmates. So prisonsல terminally ill people இருக்காங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி எவால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் யூனிஃபார்ம் பாலிசி ஃபார் ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஆஃப் பிரிசனர்ஸ். அந்த ப்ரீமெச்சூர் ரிலீஸ் ஆஃப் பிரிசனர் எல்டர்லி பிரிசனர்ஸ் அண்ட் டெர்மினலி இல் பிரிசனர்ஸ். ஸோ பாலிசியை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டும் தனியா ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. State Legal Service Authorities. It is an organization which is responsible for this legal matters. And இந்த ஆர்கனைசேஷனை கேட்டு பாலிசியை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கேஸ் போட்டது நால்சா, நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ். Got it? So why this direction? Elderly and terminally ill inmates deserve human and dignified approach. ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள வெளியே விட்டுறலான்ற மாதிரி பிளான் இருக்கு. நோ யூனிஃபார்ம் பாலிசி அக்ராஸ் ஸ்டேட்ஸ். அதெல்லாம் கேஸ் பை கேஸ் தான் வந்து டீல் பண்றாங்க அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அப்போ யூனிஃபார்ம் பாலிசி வேணும். கம்பேஷனேட் ரிலீஸ் ஹெல்ப்ஸ் ரெடியூசிங் பிரிசனர்ஸ் ஓவர் கிரவுடிங் ஆல்சோ. கம்பேஷனேட், ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டெர்மினலி அவங்க இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஸோ தட் அவங்க வெளியே போய் அவங்க வாழ்க்கைய தே ஸ்டார்டட் டு லிவ். ஸோ அப்போ பிரிசன்ல கிரௌடிங் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ கீ டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட் 3 மாசத்துக்குள்ள ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. கிளியர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, தட்ஸ் a very important one. பிகாஸ் யார் எலிஜிபிள் அது வேற பிரச்சனை வந்துடும். டைம் பாண்ட் மெக்கானிசம் ஃபார் கன்சிடரிங் அப்ளிகேஷன்ஸ்
coordination with the state legal service authorities, independent medical board to certify the terminal illness. ஏன்னா சர்டிபிகேட்ஸ் ஏமாத்த கூட வாய்ப்பு இருக்கு. கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் டு பி ஃபைல்டு பிஃபோர் தி கோர்ட் அண்ட் 3 months அதை பண்ண சொல்லியிருக்காங்க. there is a 2 terms, premature release, remission சொல்லுவாங்க, compassionate release. ஸோ ப்ரீமெச்சூர் ரிலீஸுங்கிறது ரிலீஸ் ஆஃப் பிரிசனர்ஸ் பிஃபோர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபுல் சென்டென்ஸ் ஆஸ் பர் தி லா. ஸோ என்னென்ன கிரவுண்ட்ஸாக இருக்கலாம், ஏஜ்டாக இருக்கலாம், terminally இல்லா இருக்கலாம், குட் கான்டக்ட், குட் பிஹேவியர் அண்ட் ஹியூமனிடேரியன் கன்சிடரேஷன்ஸ். அண்ட் இதுல ஒரு வகை தான் early release of prisoners on humanitarian grounds. இதுல ரெமிஷன்ல ஒரு பார்ட்டை நீங்க கம்பேஷனேட் ரிலீஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சுக்கலாம். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஆர் terminally ill or very old, have some serious medical conditions, require specialist care, unavailable in prisons. ஆமா, ஓகே. ஸோ எல்லா மெடிக்கல் கேரும் பிரிசன்ல அவைலபிளா இருக்காது. சில விஷயங்களை வெளியே போய் தான் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த பேஸா வச்சு அவங்களை ரிலீஸ் பண்ணலாம். ஸோ ப்ரீமெச்சூர் ரிலீஸ்ல ஒரு பார்ட்டை நம்ம எதை வச்சுக்கலாம், இந்த கம்பேஷனேட் ரிலீஸ் வச்சுக்கலாம். ஸோ இவங்களை ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் நியூஸ்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அஃப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் அவங்க தான் டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. கேஸ் போட்டது நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி நால்சா, இவங்க தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்க. அண்ட் திஸ் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் கம்ஸ் அண்டர் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1987. இவங்களோட வேலை என்னன்னா எல்லாருக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கணும். ஸோ இவங்க ஃப்ரீ லாயர்ஸ் தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் தான் இவங்க. அண்ட் இவங்களோட ஒரு பிரான்ச் ஆர்கனைசேஷன் மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. இவங்களை கேட்டு முடிவெடுங்கன்னு இப்ப சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த பேரண்ட் பாடி தான் கேஸ் போட்டதுனால. அண்ட் என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர், இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சப்போர்ட் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாஃப்ட்வேர் சப்போர்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், ட்ரைனிங் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த மாதிரி எல்லா வேலையும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் யூடிஸ் to frame a policy based on this particular state legal service authorities. யாரு infrastructure support கொடுக்க போறாங்கன்னா NIC கொடுக்க போறாங்க. What is, so these are the basic things we are supposed to understand here. And premature release of the prisoners, இது பண்ணணும் அப்படின்னா it is related to constitution because article 21 violate ஆகுது, 14 violate ஆகுது, article 39A equal access to justice, support legal aid through NALSA. So NALSA கேஸ் போட்டிருக்காங்க covering governance issues. பாருங்க, இவங்கெல்லாம் டெஃபினட்டா ரிலீஸ் பண்ண வேண்டியவங்க. பிரிசனர்ஸ் ஓவர்க்ளோடிங், ஸோ அதனால ரிலீஸ் பண்ணலாம். ஏஜிங் பிரிசனர் பாப்புலேஷன், இன்அடிக்விட் பிரிசன் கேர், டெஃபினட்டா பிரிசன்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டிசீஸ்க்கும் மருந்து இருக்காது. லேக் ஆஃப் யூனிஃபார்ம் ரெமிஷன் பாலிசி, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ யூனிஃபார்மா மாத்த ட்ரை பண்றாங்க. நீட் ஃபார் இன்டர் ஏஜென்சி கோஆபரேஷன், பிகாஸ் டாக்டர்ஸ் உள்ள வராங்க, கோர்ட் உள்ள வராங்க, ஸ்டேட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிஸ் உள்ள வராங்க, தென் பிரிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள வருவாங்க. ஸோ அவங்களாம் சேர்ந்து வந்தா இதை முடிவெடுத்தாகணும். அண்ட் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஹியூமன் ரைட்ஸ், பிரிசன் ரிஃபார்ம்ஸ், பெட்டர் பிரிசன் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூனிஃபார்மிட்டி, இதை 4 பேஸா வச்சு காட் இட். ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட்ஸ். டெஃபினட்டா கவர்னன்ஸ் வரும்போது இந்த மெயின்ஸ் பாயிண்ட் நீங்க தாராளமா எழுதணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் பட் வி ஹேவ் சேலஞ்சஸ் ஆல்சோ. வெரிஃபைங் எலிஜிபிலிட்டி, அவர் உண்மையாலுமே டெர்மினல் இல்ல அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ப்ரிவென்டிங் மிஸ்யூஸ் மெடிக்கல் சர்டிபிகேட், பேலன்சிங் ஹியூமனிடேரியன் கன்சர்ன் வித் பப்ளிக் சேஃப்டி. ஏன்னா அவர் டெர்மினலி இல்ல இருந்தாலும் அவர் ஒரு 2 கொலை பண்ணிருக்கு, உள்ள வந்திருக்காரு அப்படின்னா அவர் வெளியே விட்டா வாட் வில் ஹேப்பன் டு தி பப்ளிக் சேஃப்டி? மறுபடியும் அவர் கொலை பண்ணிட்டாருன்னா என்ன பண்ண? ஸோ ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸ் தான் வெளியே விடுறோம், பட் அவர் இப்படி நடந்துக்கல என்ன பண்ண? ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்றதுக்கு இந்த ஒரு சேலஞ்சஸ், பட் இவங்கெல்லாம் சேர்ந்து அதை ஒரு பாலிசி கொண்டு வரணும். அதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. Got it? We'll start with the next one. It is Bombay High Court direct center to file a case related to 2 முக்கியமான விஷயம். ஒன்னு சஹயோக் போர்ட்டல், இன்னொன்னு 2025 amendment to IT rules. அந்த ரூல் 3 subclass 1 subclass D அமெண்ட் பண்ணிருக்காங்க. Got it? இது என்ன விஷயம்னா ஜெனரலா இன்டர்மீடியேட்டரிஸ், இப்போ இந்த சஹயோக் போர்ட்டல் we will discuss what is the சஹயோக் portal. You will understand a little much better because the சஹயோக் போர்ட்டல் நம்ம பேசிக்கலி தெரிஞ்சுக்கணும். இவங்களோட வேலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சஹயோக் போர்ட்டல் என்ன வேலை பண்ணுவாங்க அப்படின்னா they will act as a intermediary, a government intermediary coordinating platform to facilitate communication between law enforcement agencies, government departments and social media intermediaries. இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு போர்ட்டல் இது. ஸோ இந்த பர்டிகுலர் போர்ட்டல் ஏன் இங்க நியூஸ்ல இருக்கு அப்படின்னா இந்த பர்டிகுலர் போர்ட்டலை பயன்படுத்தி நிறைய டாக்குமெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, பிளாக் பண்றாங்க. ஸோ ஃபாஸ்டர் கம்ப்ளைண்ட்ஸ் வித் லா, இம்ப்ரூவ்டு கோஆர்டினேஷன் ஃபார் ரிமூவல் பிளாக்கிங் ஆஃப் அன்லாஃபுல் ஆன்லைன் கண்டென்ட். இதுதான் இங்க போன் ஆஃப் கன்டென்ஷன். இந்த சஹயோக் போர்ட்டல் மூலியமா ஈஸியா ஒரு
அன்லாஃபுல் கண்டென்ட்டை ஆன்லைன்ல இருந்து பிளாக் பண்ண முடியும். பட் ப்ராப்ளம் என்னன்னா without giving any due process. அதான் ப்ராப்ளம். What is the challenges? The petition argues that content can be blocked without prior notice to the user. ஈஸி அந்த சகியோக் போர்ட்டல் மூலியமா ஈஸியா பிளாக் பண்ணிட முடியும். ஆனா prior notice இல்ல. The mechanism lacks procedural safeguards. இப்ப கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒன்னு பேசினாவே பிளாக் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் போயிடுச்சுல்ல, ரைட்? இட் கிரியேட் அ parallel content blocking framework. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் பிளாக்கிங் இருக்கு, அது 69A in IT Act. இது இன்னொன்னா ரெடி பண்றாங்க. காட் இட்ஸ். அப்போ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஃப்ரீ ஸ்பீச்க்கு அகேன்ஸ்டா நிறைய விஷயங்கள் கொண்டு வரது அவ்வளவு பெட்டரா இருக்காது. அதான் அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஆர்டிகல் 19 clause 1 clause A இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. பிகாஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், எஸ், ரீசனபிள், ப்ரொபோர்ஷனேட் அண்ட் லீகலி ஜஸ்டிஃபைடு விஷயங்களை கண்டென்ட்டை பிளாக் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்டிகல் 19 sub clause 2 it speaks about reasonable restrictions on these grounds. பட் இந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்ல இல்லாத பட்சத்துலயும் நேரா அந்த கண்டென்ட்டை பிளாக் பண்ணிட்டு அந்த யூசருக்கு சொல்லாத பட்சத்துலயும் டெஃபினட்டா இந்த பர்டிகுலர் நியூ ரூல், இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 19 clause 1 clause A, ஆர்டிகல் 19 clause 2 இது எல்லாத்தையுமே வயலேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமா ஐடி ரூல் 2021 இதுல தான் அந்த செக்ஷன் 3 sub clause 1 sub clause D இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஆன்லைன் கண்டென்ட் ஈஸியா பிளாக் பண்ணிருக்காங்க. அதுக்கு அகேன்ஸ்டா கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ பாம்பே ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேஸ் போட்டிருக்கீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை உடனே ரிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. Got it? So these are the basic rules which is available as of now, to block. அதான் 69A சொன்னேன். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் 66A of IT Act எடுத்து விட்டுருக்காங்க. அதான் ஷியா செனகல் கேஸ். அப்ப நம்ம எது போட்டாலுமே அது தப்புன்னு ஆயிடாது. சில விஷயங்கள் தப்பு, சில விஷயங்கள் கரெக்டா இருக்கலாம். Got it? And upheld section 69A because இங்க ப்ரொசீஜரல் சேஃப்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா இப்ப நியூவா கொண்டு வந்த சகியோக் போர்ட்டல் சம்பந்தப்பட்ட அந்த ஐடி ரூல்ஸ்ல there is no procedural safeguards also. அப்ப நேச்சுரலா வித்தவுட் கிவிங் எனி ப்ரையர் நோட்டீஸ் அந்த சகியோக் போர்ட்டலை பயன்படுத்தி அந்த ஆன்லைன் கண்டென்ட்டை டெலிட் பண்ண முடியும். அதை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபெடரலிசம் இஷ்யூஸ், பிகாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை கில் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஓகே, ஸோ பெட்டிஷன் கொஷன்ஸ் the states and department can issue blocking direction, arguing that the regulation in online content primarily falls under unions legislative domain. So union government க்கு விழுந்தது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அதை பண்ணலான்ற மாதிரியும் கேள்வி கேட்டிருக்காங்க. எஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் they have asked it. We'll wait and watch how these things turn up. Next one, US expands attack. இந்த நியூஸ்ல நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டேட் ஆஃப் ஹோமர்ஸை ரெட் லைன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்டாக் ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே இருக்கு அந்த இடத்துல. This Iran have given direction to Houthi tribes. Houthi tribesன்றவங்க யார் அப்படின்னா யமன்ல ஃபைட் பண்ற ஒரு ட்ரைப்ஸ். இந்த ஹூத்தி ட்ரைப்ஸ் நினைச்சா இந்த பர்டிகுலர் சூயஸ் கெனால் ரூட் என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட்டா பிளாக் பண்ண முடியும். ஸோ இங்க ப்ராப்ளம் இன்டென்சிஃபை ஆகிறதுனால இந்த ஈரான் ஹூத்தி ட்ரைப்ஸ்க்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. when we say you are supposed to block the ரெட் சீயை பிளாக் பண்ணா சூயஸ் கெனால் மொத்தமா பிளாக் ஆகும். whole world will suffer a lot. I hope you understand, right? So Houthi tribes அவங்களுமே Shia community சேர்ந்தவங்க தான். They are also fighting against Yemen government and they are also fighting against Israel. They are also fighting against USA. So அப்ப இந்த இடத்துல பிளாக் பண்ணது இங்க. அப்ப இது ஒரு சோக்கிங் பாயிண்டா இருக்குன்னா இப்ப நியூ சோக்கிங் பாயிண்ட் அது வரப்போகுது. Got it? Already Strait of Malacca is generally considered to be a choking point and Strait of Hormuz, and this is going to be a new choking point. Houthi tribes என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா we will supposed to wait. So Indian Oceanல இருந்து ships பாபெல் மண்டல் ஸ்ட்ரைட் வழியா ரெட் சி வழியா சூயஸ் கெனால கிராஸ் பண்ணி போகணும். ஸோ பல ஷிப்ஸ் இந்த வழியா தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இட்ஸ் கோனா பி a very tough one. ஸோ இந்த வார் மறுபடியும் ஸ்டாப் ஆகணும். மறுபடியும் ஸ்டாப் ஆகலைன்னா then we may face even more damages. அந்த ரெட் லைன் சொல்லியிருக்காங்க. Houthi tribes was in news. And next one, வாங் சுக் அவர் ஃபாஸ்ட் அண்ட் டெத் இருக்கிறாரு. the reason என்னன்னா இந்த நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் பேஸா வச்சு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண சொல்லியிருக்காங்க. யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணல இன்னும். பட் கோர்ட், டெல்லி ஹைகோர்ட் ஹேவ் செட் தட் டெஃபினட்டா இவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஸோ எதனாவது இவருக்கு உடம்பு செல்லாம போச்சுன்னா டெஃபினட்டா என்ன பண்ணுங்க, போய் இன்டர்வைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. த லைஃப் ஆஃப் எனி சிட்டிசன் இஸ் ப்ரிஷியஸ். அத்தாரிட்டிஸ் மஸ்ட் இன்டர்வைன் இமீடியட்லி இஃப் ஹிஸ் ஹெல்த் டிட்டீரியேட்ஸ்.
பட் ஆனால் சாலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்லியிருக்காருன்னா கவர்மெண்ட் ஹாவ் நோ அப்ஜெக்ஷன் டு தி டைரக்ஷன் சொல்லியிருக்காரு, விச் மீன்ஸ் இன்டர்வைன் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்பா அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு. பிகாஸ் ஹி இஸ் அ வெரி ஃபேமஸ் இண்டிவிஜுவல் இன் ஜம்மு லடாக் ரீஜன் அண்ட் வெரி குட் மேன் ஆல்சோ. ஸோ இவங்க இப்படி எடுக்கிறதுக்கான காரணம் இந்த நீட் பேப்பர் இஷ்யூஸ் தான். இப்போ இங்க நம்ம யூபிஎஸ்சி ரிலவன்ஸ் என்னன்னு பார்த்தா ஆர்டிகல் 21 அண்ட் ரைட் டு லைஃப். ஸோ ரைட் டு லைஃப் இன்க்ளூட்ஸ் ரைட் டு ஹெல்த், டிக்னிட்டி அண்ட் ஹியூமன் ட்ரீட்மெண்ட். ஸோ இவருக்கு இப்படி நடந்துட்டு இருக்கு, அது ஹியூமன் ட்ரீட்மெண்ட் இல்லை, பட் டெஃபினட்டா அது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டியூரிங் பப்ளிக் ப்ரொடெஸ்ட், என்ஷூரிங் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆஃப் பீஸ்ஃபுல் டெமோக்ராட்டிக் டிசன்ட். டிசன்ட்னா என்னதுங்க? மாற்று கருத்து. இப்ப வாங்சுக்காங்க மாற்று கருத்து இருக்கு, அது பீஸ்ஃபுல்லாவும் இருக்கு. And judicial intervention, court have all rights to judicially intervene and ask the executives to be accountable. Accountability in public examination, definitely இதுல தானே whole problem. So நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு, பட் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்ல நிறைய குளறுபடி இருக்கு. ஸோ அதனால இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குது. அண்ட் திஸ் இஸ் தி peaceful democratic dissent. That's a very important word we are supposed to understand. These are the UPSC theme related to this particular news. And this is the last news of the day, which happens to be in Gujarat. Gujaratla radicalization ஜாஸ்தி ஆகுதுன்ற மாதிரி கவர்மெண்ட் ஃபீல் பண்றாங்க, which means the individuals, youth of Gujarat, slower, they are moving away from the normal public life. And அந்த சைட்ல அவங்க வந்து ஒரு ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுற மாதிரி குஜராத் கவர்மெண்ட் ஃபீல் பண்ணாங்க. அதனால they have released something called standard operating procedure for anti radicalization. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா there are some common aspects அது இருந்தா அவங்க ஆன்டி radicalize ஆயிருக்காங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் கீப்பிங் பியர்ட், வியரிங் திஸ் ஹிஜாப், யூஸ் ஆஃப் அரபிக் எக்ஸ்பிரஷன், சர்டன் ரிலிஜன்ஸ் அண்ட் கல்ச்சரல் ப்ராக்டிசஸ், இதெல்லாம் இருந்தா நீங்க கொஞ்சம் அவங்களை கண்காணிக்கணும். பிகாஸ் அவங்க என்ன ஆக வாய்ப்பு இருக்கு, radicalize ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் an MP clearly said that it is very very bad because இது ப்ரொஃபைலிங் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So these factors may be perceived as profiling, not evidence based indicators. So பியர்டு வச்சிருந்தாவே கண்டிப்பா ஒரு ரேடிகலைஸ் ஆகணுமா, ஹிஜப் போட்டா இல்ல புர்கா போட்டாவே ரேடிகலைஸ் ஆகணுமா, அப்படி சொல்ல முடியாது இல்ல. பட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு எம்பி பேசியிருக்காங்க. இது இன்னும் பெரிய லெவல் நியூஸ் ஆகல, அடுத்தடுத்து டெஃபினட்டா நியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட் ஆர் ஆன்டி ரேடிகலேஷன் SOPs? அட்மினிஸ்ட்ரேஷன் கைட்லைன்ஸ் டு சப்போர்ட் ஏஜென்சிஸ் இன் ப்ரிவென்ஷன், நாட் பனிஷ்மெண்ட். ஸோ ப்ரிவென்ஷன் தான், பனிஷ்மெண்ட் இல்லை. ஸோ அவங்க ரேடிகலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களை ஸ்டாப் பண்றதுக்காக கொண்ட ஒரு விஷயம் தான் ஐடென்டிஃபை சைன்ஸ் ஆஃப் ரேடிகலைசேஷன். இதெல்லாம் சைன்ஸ் ஆஃப் ரேடிகலைசேஷன் சொல்றாங்க. ப்ரிவென்ட் ரெக்ரூட்மெண்ட் டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப். பிகாஸ் இந்த மாதிரி நடந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ணாங்கன்னா ஆன்டி நேஷனல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவாங்க. இம்ப்ரூவ் கோஆர்டினேஷன் அமாங் போலீஸ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸ். பிகாஸ் இந்த SOP மூலியமா நேஷனல் செக்யூரிட்டியை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அதனாலதான் இது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரென்தன் கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரிவென்ஷன். பிகாஸ் லோக்கல் அத்தாரிட்டிஸும் உள்ள கொண்டு வந்ததுனால கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரிவென்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் ப்ரொஃபைலிங் நடந்துட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தான் சைன்ஸ் ஆஃப் ரேடிகலைசேஷன் நினைச்சு இந்த கவர்மெண்ட் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு MP பேசியிருக்காங்க. ஆமா, ஓகே ஃபைன். ஸோ கோர் டிபேட் இஸ் செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ், ரைட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். செக்யூரிட்டி பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் எப்படியுமே நேஷனல் செக்யூரிட்டி முக்கியம். We try to stop radicalization risk, prevent extremist recruitment, enhance national security. இது இந்த SOP சொல்ற பாசிட்டிவான பாயிண்ட்ஸ். பட் அங்க ப்ரொஃபைலிங் வந்துருது. ஒரு குறிப்பிட்ட மதம் சேர்ந்தவங்க இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரொஃபைலிங் வந்துருது. அப்ப இவங்கெல்லாம் ஆன்டி ரேடிகல்ஸ் பாசிபிள் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் privacy and dignity of an individual. I hope you understand, right? Potential impact on equality and freedom of religion. Because I have freedom of religion, so I can have beard, I can wear hijab, or I can wear whichever என்னோட ரிலிஜன் சொல்ற அந்த பர்டிகுலர் ட்ரெஸ் என்னால போட்டுக்க முடியும். பட் அதெல்லாம் இது வயலேட் பண்றது டெஃபினட்டா ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ இந்த இஷ்யூஸ் இன்னும் அடுத்தடுத்து பெருசாகும், பார்ப்போம். We will wait and watch what is going to happen. But anyhow, this is our first news of first question of the day. Please answer in comment box. And this is a second news. Comment boxல answers type பண்ணுங்க. And thank you for watching today's DNN. Have a good day.